ஏன்னா எஃப்ஜே வந்து வேலை வாங்குவார், அவங்களுக்கு கோவம் வந்துரும் வேணாவுக்கு. எவ்வளவுதான் தூக்கிட்டு வர்றது, கையெல்லாம் வலிக்குது, என்ன வலிக்குதுன்னா நான் சொல்லி அப்ப கனியும் சொல்லுவாங்க, பாருங்க நீங்க அவங்க சொல்ற வேலையை செஞ்சுதான் ஆகணும் சொல்லிட்டு இங்கேயும் கனி சொல்லுவாங்க கொஞ்சம் ஓரளவு கொடுப்பானு. என்ன நான் ஒண்ணுமே சொல்லி அங்க துணி எடுத்துட்டு வந்தது இங்க வைங்கன்னு தானே சொன்னேன், என் பொட்டியை எடுத்துன்னு போங்கன்னு சொன்னேன். இது வந்து என்னன்னா சரியான ஒரு கிரட்ஜ் மொமெண்ட்னு வச்சுக்கோங்க. எஃப்ஜேவுக்கு வேணாவை பிடிக்காது, அதனால வேணும்னே வேணா வந்து அங்க இருந்து வர வச்சாரு அவர். ஓகேவா, சபரி தப்பிக்கணும்ங்கிறதுக்காக பார்வதி இந்த பக்கம். ஏன்னா பார்வதி வந்து சபரி வந்து அவரை ஏதாவது வச்சு செய்யலாம் வந்து தடிக்கச்சு ஊந்துருவாங்க மேல. சபரி நான் பார்க்கல கதறணும். ஏன்னா சபரியை அடிச்சு நகர்த்துறதுக்கு அவங்க என்ன ஒன்னாலும் பண்ணுவாங்க, அந்த லெவல்ல தான் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்காங்களா. ஆனா இன்னைக்கு போய் அப்படியே கொஞ்சம் மாதிரி அந்த செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா விளையாடுறாங்களாம் போய் உள்ள கிரட்ஜ் ஸ்டமக் பர்னிங்க மறைச்சிக்கிட்டு அவங்க அதை பேசினாங்க. அதனாலதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி எஃப்ஜேவை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் ஆதிரை ஒரு காரணமா இருப்பாங்கன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். அந்த வீட்டுக்கு செலக்ட் பண்ணதுல ஒரு ஓட்டு கண்டிப்பா எஃப்ஜேக்கு அவங்க மூலமா வந்திருக்கும். சபரி வந்ததற்கான காரணமும் அதே தான் சொன்னேன், பார்வதின்றதுக்கு. இதனாலதான் விக்கல்ஸ் விக்கிற மாதிரியான ஆட்கள் இந்த உள்ள வரலன்னு சொல்றேன் நான். ஆமா, அதாவது ஆமா அது ஒண்ணு. அதான் இந்த சண்டைகள்